ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கிளாஸ் என்னென்னா அனிமியா பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அனிமியா டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, அனிமியா இஸ் த டிக்ரீஸ்டு இந்த ஆர்பிசி கவுண்ட். நம்ம பாடியில் இருக்க ஆர்பிசி கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஹீமோக்ளோபின் லெவல் வந்து லோ ஆகும். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம பிளட்டுக்கு ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போகிற டிஷ்யூஸ் வந்து எபிலிட்டியாகவே இருக்காது. அதுதான் அனிமியாவோட டெஃபினேஷன். அனிமியாவோட டைப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ அனிமியாவோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி, அயர்ன் டெஃபிஷியன்சி அனிமியா, அனிமியா க்ரானிக் டிசீஸ், ஹீமோலைட்டிக் அனிமியா, இடியோபேத்திக் அனிமியா, மெகலோபிளாஸ்டிக் அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? அனிமியா டியூ டு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி அப்படின்னா வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஹெல்த்தியாகவே இருக்காது. அது ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஹெல்த்தியாகவே இருக்காது. அதாவது விட்டமின் B12 டெஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சினா வந்து நம்ம பாடியில் இருக்கிற ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. அயர்ன் டெஃபிஷியன்சி அனிமியா அப்படின்னா இது வந்து காமனாக வரக்கூடியது. அந்த அனிமியா நம்ம பாடியில் இரும்பு சத்து குறைபாடுனால வரக்கூடிய அனிமியா இது. அனிமியா க்ரானிக் டிசீஸ் வந்து இது வந்து அனிமியா வந்து க்ரானிக்காக லாங் டேர்மாக இருக்கிற அனிமியா தான் வந்து க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹீமோலைட்டிக் அனிமியா அப்படின்னா வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கும், இறந்த நிலையில் இருக்கும். அதுதான் வந்து ஹீமோலைட்டிக் அனிமியா அப்படின்றாங்க. இடியோபேத்திக் அனிமியா அன்னோன் காசஸ், எந்த காசஸ்னால வருதுன்னு கூட நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுதான் மெகலோபிளாஸ்டிக் அனிமியாவில் வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். செல்லு வந்து ரொம்ப டிக்ரீஸாக இருக்கும். நம்ம பாடியில் வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து டிக்ரீஸாக இருக்கும். அதாவது மெகலோபிளாஸ்டிக் அனிமியா. காமன் டைப் அனிமியாவில் பார்த்தீங்கன்னா அயர்ன் டெஃபிஷியன்சி அனிமியா தான் காமனாக நமக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய அனிமியா வந்து பார்த்திங்கன்னா அயர்ன் டெஃபிஷியன்சி அனிமியா.